தமிழக வெற்றிக் கழகம் திமுகவின் ஏ டீம் என்றும் திமுகவின் கொள்கைகளைத்தான் அக்கட்சி தலைவர் ஜோசப் விஜய் பேசி வருகிறார் என்றும் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சனம் செய்துள்ளார். கும்பகோணத்தில் நடைபெற்ற இந்து மக்கள் கட்சியின் தஞ்சை மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைப்பார் என்று கூறிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என குற்றம் சாட்டினார். தமிழகத்திலே அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. மாநிலத்தில் எடப்பாடியின் ஆட்சி, மத்தியிலே நரேந்திர மோடியின் ஆட்சி. இந்த 4 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி பொதுமக்களுடைய எதிர்ப்பை, மிக அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறது. பல்வேறு காரணங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல், விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இப்படி பல காரணங்கள் இருக்கிறது. 2026 இப்போதைக்கு 4 முனை போட்டி தான் இருக்கு. இந்த 4 முனை போட்டியில நிச்சயமாக நரேந்திர மோடி வெற்றி பெறுவார். இந்த 4 முனை போட்டியில நம்முடைய எடப்பாடி அவர்கள் வெற்றி பெறுவார்.